அனைவருக்கும் வணக்கம்ப்பா. இன்று மாலை டயபெட்டிஸும், அதற்கு வேண்டிய உணவு கட்டுப்பாடும் பற்றி சில தகவல்கள் சொல்ல விரும்புகிறேன். முதல்ல இந்தியாவுல 60% மேல டயபெட்டிஸ் இருக்கு ஜனங்களுக்கு. வீட்ல எல்லார் வீட்லயும் சர்க்கரை இருக்கு. வீட்ல டப்பால சர்க்கரை இருக்கோ இல்லையோ, நெறைய ஜனங்களுடைய உடம்புலயும் சர்க்கரை இருக்கு. அப்ப அந்த சர்க்கரைய நம்ம எப்படி பார்க்கறது? எப்படி கட்டுப்படுத்தணும்? அதை நம்ம பார்க்கலாம். சர்க்கரை என்பது நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற மாவு பொருள் உள்ள போகும்போது ஜீரணம் ஆகுது. ஜீரணம் ஆகும்போது ஜீரண உறுப்புகள் அந்த மாவை ஜீரணம் பண்ணி அதை சர்க்கரையாக மாற்றுகிறது. அது குளுக்கோஸாக மாற்றி உடம்பில் சேர்ந்து அது இரத்தத்தில் கலக்கும்போது எல்லா உறுப்புகளுக்கும் அந்த ரத்தம் செல்லுகிறது. அந்த ரத்தத்துல இருக்கிற குளுக்கோஸை திசுக்கள் எடுக்கும்போது அவருக்கு சக்தி உண்டாகிறது. அந்த குளுக்கோஸ்னால தான் சக்தி வருது. அதுல இருக்கிற ஜாஸ்தியா இருக்கிற குளுக்கோஸ லிவர்ல அது சேர்த்து வைக்குது. எப்போ உடம்புல குளுக்கோஸ் இல்லையோ, சக்தி தேவைப்படுதோ, அப்ப அந்த கிளைக்கோஜனை லிவர் குளுக்கோஸா மாற்றி உடலுக்கு சர்க்கரையா கொடுக்கும். இது இந்த சர்க்கரையின் அளவு மிகவும் அதிகமாக போகும்போது அந்த உடலில் இருக்கிற அந்த உறுப்புகள் அந்த குளுக்கோஸை எடுத்து திசுக்களுக்கு அனுப்பிய பிற்பாடும் மீதி எஞ்சி இருக்கிற சர்க்கரை இரத்தத்திலேயே இருக்கிறது. அந்த இரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை தான் உடலில் சர்க்கரை என்று நாம் சொல்லுகிறோம். இந்த சர்க்கரை உடம்புல சர்க்கரையால் தேங்கி நிற்கிறது. இந்த சர்க்கரை தேங்கி நின்று அதுதான் டெஸ்ட் பண்ணும்போது பிளட் சுகர் ஜாஸ்தி இருக்குன்னு நம்ம சொல்றோம். அப்படி அந்த பிளட் சுகர் ஜாஸ்தி இருக்குன்னு உடம்புல சொன்னா அதுக்கு என்னென்ன அறிகுறிகள் தெரியும். ஆனா பொதுவா நம்ம என்ன பண்றோம், டாக்டர்கிட்ட போகிறது இல்லை. சும்மா காய்ச்சல் தலைவலி அதுன்னு சொன்னா போய் மருந்து வாங்கிட்டு வர்றமே ஒழிய உடம்புல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிறதே இல்லை. அப்படியே கேட்டாலும் டாக்டர் கேட்டாலும் இல்லைங்க எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இத்தனை நாள் எனக்கு ஒரு தொந்தரவும் இல்லை, அதனால டெஸ்ட் பண்ணவே இல்லை அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா ஏதோ ஒரு வியாதிக்கு டாக்டர்கிட்ட போகும்போது அவர் இவங்களுக்கு சர்க்கரை இருக்கா பிரஷர் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணும்போது உடம்புல சர்க்கரை இருக்கிறது கண்டுபிடிக்கப்படுகிறது. அப்பதான் அவங்களுக்கு உடம்புல சர்க்கரை இருக்குன்னு தெரியும். ஆனா இந்த சர்க்கரை எத்தனை வருஷமா இருக்கு அதெல்லாம் தெரியாது. பரம்பரையா இருக்கிறது தாத்தாக்கு இருக்கு பாட்டிக்கு இருக்குன்னு சொன்னா அது குழந்தைகளுக்கு வரலாம், பேர குழந்தைகளுக்கு வரலாம், எந்த வயசுல வேணாலும் வரலாம். முதல்ல எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், வயசான பிற்பாடு டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப அப்படி இல்லை. 30 வயசு ஆயிடுச்சா உடம்புல தயவு செய்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் இருக்கா, சுகர் இருக்கா, உப்பு இருக்கா, கொழுப்பு இருக்கா, எல்லாம் பார்த்துக்கோங்கன்னு சொல்றோம். ஏன்னா இந்த காலத்துல நம்ம சாப்பிடுற சாப்பாடே வேற. அந்த காலத்துல சத்துள்ளதா சாப்பிட்டாங்க, சமைச்சு சாப்பிட்டாங்க, கடையில வாங்கி சாப்பிடவே மாட்டாங்க. இப்போ நினைச்சா கடையில தான். எந்த வீட்லயும் எந்த பெண்களும் சரியா சமைக்கிறதே கிடையாது. இப்ப எங்க ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா சாதம் மட்டும் வடிச்சிட்டா போதும். குழம்பு, ரசம், பொரியல், ரசம், கூட்டு எல்லாமே கடையில கிடைக்குது. இப்போ சண்டேஸ் வருது, லீவ் வருதுன்னா எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சாதம் மட்டும் வடிச்சிருவாங்க. கடையில போய் அந்த குழம்பு ரசம் வாங்கிக்கிறது. முடியலையா எதா பண்ணணுமா உடனே கடையில போய் டிஃபன் வாங்கிக்கிறது. இப்ப அதை விட ரொம்ப சுலபம். ஸ்விக்கி வந்திருக்கு, வேற ஏதோ வந்திருக்கு. உடனே ஆர்டர் கொடுத்தா எல்லாம் வீட்டுக்கே வந்துடும். இப்ப சாப்பிடுற சாப்பாடு அப்படிதான் இருக்கும். அவன் எந்த மாவுல செய்யறான், என்னைக்கு சுட்ட எண்ணெயில ஊத்துறான், சுட்ட எண்ணெயிலேயே ஊத்துறானா, இல்ல வேற எந்த எண்ணெயில் கொடுக்குறான், கலப்பட எண்ணெயா, நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் கொடுக்கறத வாங்கும்போது ருசியா இருக்குது, அதைத்தான் நம்ம சாப்பிடுறோம். அதுவும் இந்த யங்ஸ்டர்ஸ் சொல்லவே வேண்டாம். சிறு வயது பசங்க என்ன சாப்பிடுறாங்க, பர்கர் சாப்பிடுறாங்க, பீஸா சாப்பிடுறாங்க, பானிபூரி சாப்பிடுறாங்க, இன்னும் என்னென்னமோ இருக்கு. இந்த பொரி மாதிரி ஒரு பானிபூரி, அது என்னென்னமோ வாங்கி சாப்பிடுறாங்க. அத்தனையும் உடம்புக்கு கெடுதல். பீஸா, சமோசா இது மாதிரி தான் நிறைய சாப்பிடுறாங்க. அதெல்லாம் ரொம்ப கெடுதல். ரெண்டாவது சிப்ஸ் வகை, என்னென்னமோ சிப்ஸ் இருக்கு அதை சாப்பிடுறாங்க. ஒரு குழந்தையாவது, சின்ன குழந்தையாவது டிவி பார்க்கும்போது எதோ பார்க்காம எதோ மென்னிட்டே சாப்பிடுவாங்க. ஒரு சிப்ஸை கொடுத்துட்டா, ஒரு முறுக்கை கொடுத்துட்டா, எதா கொடுத்துட்டா அதை சாப்பிட்டுட்டே பார்ப்பாங்க. இப்ப பாருங்க, சிறு வயசு குழந்தைகளுக்குள்ளே எடை மிகவும் அதிகம். ஏன்னா அவங்க சாப்பிடுற சாப்பாடு அப்படி.
அந்த காலத்துல பாருங்க, குழந்தைங்க பசிக்குதுன்னு கேட்டா என்ன குடுப்பாங்க? பொரி குடுப்பாங்க. வெள்ளரிக்காய் நறுக்கி குடுப்பாங்க. காயோ பழமோ நறுக்கி குடுப்பாங்க. அந்த சாப்பாடு வேற. அதே மாரி காலையில எந்திரிச்சு, பெரியவங்களோ, சின்னவங்களோ என்ன பண்ணுவாங்க? பழைய சாதத்த போட்டு, தயிர விட்டு பெசஞ்சு, ஒரு ஊறுகாயவோ, வெங்காயத்தையோ தொட்டு சாப்பிடுவாங்க. இல்ல முதல் நாள் செய்த ராகி களி இருந்தா, அத தண்ணி ஊத்தி வச்சு, அடுத்த நாள் காலையில அந்த ராகி களியில மோர் விட்டு சாப்பிடுவாங்க. அத்தனையும் சத்து. அந்த பழைய சாதத்து தண்ணீல அத்தன சத்து இருக்கு. அதுல இருக்கிற பாக்டீரியா, அந்த லாக்டோபெசிலஸ் எல்லாம் சிறுகுடலுக்கு அவ்வளோ உதவி. அதுல இருக்க நல்ல பாக்டீரியா ஜீரணத்துக்கு உதவும். வியாதி வராம பாக்கும். குடலை பாதுகாக்கும். இப்ப அப்படியே இல்ல. பழைய சாதம்னா என்னன்னே தெரியாது. அவங்க சாதம்லாம் அப்பப்ப செய்து சாப்பிட்டுட்டு, பத்தும் பத்தாம சாப்பிடுறது, பத்தலைன்னா கடையில வாங்கிக்கிறது. இந்த மாரி உணவு முறையில நெறைய மாற்றம் இருக்கு. இந்த மாற்றம் எல்லாம் வரும்போது, சிறு வயதிலேயே அவர்களுக்கு சர்க்கரை வருகிறது, கொழுப்பு சேர்ந்து விடுகிறது, கொலஸ்ட்ரால் சேர்த்துக்கிறது, எடை அதிகமாகிறது. 2வது எக்ஸர்சைஸ்ங்கிறது சுத்தமாவே கிடையாது. இந்த காலத்துல எல்லாரும் நடந்து போகறதில்ல ஸ்கூலுக்கு. வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் ரொம்ப தூரம். ஆட்டோல போகுறாங்க, வாகனத்துல போகுறாங்க, சைக்கிள்ல போறாங்க. இது மாரி போறாங்களே இல்ல நடக்கிறதே கிடையாது. அப்பல்லாம் பசங்களுக்கு நெறைய கேம்ஸு, ஏசிசி, என்சிசி அந்த மாரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நெறைய இருக்கும். இப்ப குழந்தைகளுக்கு படிப்பு, படிப்பு, படிப்பு. அந்த ஸ்கூலுக்கு அவங்களுக்கு என்னன்னா, நம்ப ஸ்கூலுக்கு 100% ரிசல்ட் வருதா? பசங்க மார்க் நெறைய வாங்குறாங்களா? ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாங்களா? இதுதான் அந்த ஸ்கூல்ல டீச்சர்ஸ் கவல. படி, படி. அங்கிருந்து வீட்டுக்கு வந்தா பேரண்ட்ஸும் படி, படி, படி. இந்தா ஏதாவது சாப்பிடு, உட்கார்ந்து படி. உனக்கு என்ன வேணும்? இந்தா சிப்ஸா, முறுக்கா, சமோசா, இட்லி, தோசை சாப்பிடு, உட்கார்ந்து படி. இதே சொல்லி சொல்லி அவங்களுக்கு விளையாட்டுன்னா என்னன்னு தெரியாது. வேடிக்கைன்னா என்ன தெரியாது. ஃப்ரெண்ட்ஸு தெரியாது. படிப்பு ஒண்ணுதான். அந்த குழந்தைகளுக்கு ஒரு எக்ஸர்சைஸ் கிடையாது. பெரியவங்களும் வேலை, வேலை, வேலை பணம்னு அலைந்து திரிந்து ஓடுறதுனால, அவங்களுக்கு ஒரு எக்ஸர்சைஸ் கிடையாது. ஒரு வாக்கிங்கோ, ஸ்விம்மிங்கோ எதுவுமே கிடையாது. எக்ஸர்சைஸ் இல்லாதனால இந்த வியாதிகள் இப்போது ஜாஸ்தி வருது. உடல் எடையும் ஜாஸ்தி வருது. அதனால இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன? நம்ம என்ன பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண போயி, இப்ப கண்ணுக்கு ஒரு ஆப்ரேஷன் இருக்கு, கேட்ராக்ட் பண்ணணும்போது டெஸ்ட் பண்ணுவாங்க. சர்க்கரை இருக்கா? அப்பதான் சர்க்கரை இருக்குன்னு தெரியும். இல்லாட்டி தெரியாது. இப்போ சிறு வயசுலயே இருக்கு. இல்ல பரம்பரையில இருக்கும்போது, நம்ம ஒரு 30, 40 வயசுலயே ரொட்டீன் டெஸ்ட் பண்ணிக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்மளுக்கு நார்மலா இருக்கும்போது நிம்மதி. நம்ம பேசாம இருந்துக்கலாம். ஆனா, இருக்குன்னு தெரிஞ்சா, ஆரம்பத்திலேயே அதற்குண்டான வைத்தியத்தை நாம் பார்த்துக் கொள்ளணும். இப்ப டயபெட்டிஸ் இருக்குன்னு சொன்னா, பொதுவா அவங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்னா, ரொம்ப உடல் சோர்வு இருக்கும். உடம்பு சீக்கிரம் தளர்ச்சி அடைஞ்சிரும். கொஞ்சம் வேலை செய்தா கூட அவங்களுக்கு மூச்சு வாங்கும். வேலை செய்ய முடியாது. வீட்லயும் லேடீஸ் எல்லாம் கொஞ்சம் வேலை செய்தாலே போய் படுத்துறணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உடல் சோர்வு அதிகமா இருக்கும். அவங்களுக்கு காரணமே இருக்காது. ஒண்ணா எடை ஜாஸ்தி ஆயிட்டே போகும். சிலர் என்ன ஆகும்? டயபெட்டிஸ் இருக்கவங்க மெலிஞ்சிட்டே போவாங்க. சிலருக்கு என்ன ஆகும்? அதிகமா பசி எடுக்கும். இடையில இடையில ஏதாவது சாப்பிடணும்னு தோணும். அதிகப்படியான தாகம் எடுக்கும். அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆகும்னா, ஒரு காயமோ, ஒரு புண்ணோ வந்தா, அது சீக்கிரம் ஆறாது. அது அந்த காயம், புண்ணு இருந்துட்டே இருக்கும். அதே மாரி பிறப்பு, இறப்புல அரிப்பு வரலாம். அடிக்கடி சிறுநீர் போவாங்க. பகல்ல இருந்தா பரவால்ல. இரவுல கூட அவங்க எல்லாம் ஒரு 2, 3 வாட்டி எந்திரிச்சு போக வேண்டி வரும். சிறுநீர் சிலருக்கு அதிகமாக கூட போகலாம். அப்புறம் சில சமயம் வேலை செய்திருக்கும்போது தலை சுற்றல் வரலாம். பாதங்கள்ல எரிச்சல் வரலாம். கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாங்கன்னா, அவங்களுக்கு கை, காலெல்லாம் மரத்து போன மாரி ஆகும். அடிக்கடி அவங்களுக்கு தோல் வியாதி வரும். எங்கன்னா ஒரு அரிப்பு வரும், ஒரு புண்ணு வரும், இதெல்லாம் வரும். அடுத்தது இது நுரையீரல்ல சளி, காய்ச்சல், கபம் இது மாரி நுரையீரல் தொற்று நோய் அடிக்கடி வரும். அப்புறம் கண் பார்வை பாதிக்கப்படலாம். இது மாரி கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் வந்தாலே, நம்மளுக்கு ஏன் வருது? எதனால வருது? நம்ம போய் பார்த்துக்கலாம். அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இது சர்க்கரை இருந்தா, சர்க்கரையுடைய பாதிப்பு இதுல எல்லாம் இருக்கும்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த அறிகுறிகள் தோன்றும் போதே டாக்டர்ட்ட போயிரணும். போய் ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டா போதும்.
பிளட்ல பண்ணிட்டா சர்க்கரை இருக்கான்னு அவங்களே பார்த்துருவாங்க, பார்த்துட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீரிழிவுல இந்த சர்க்கரை வியாதி எப்படி இருக்கும்? எத்தனை வகைப்படும்னா 2 வகை இருக்கும். பிறந்த உடனேயே சிலருக்கு சர்க்கரை நோய் இருக்கும். சிலருக்கு வயசான பிற்பாடு வரும். பிறப்பிலேயே வருது டைப் 1 டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா பிறவியிலேயே அவங்களுக்கு இன்சுலின் சுரப்பது ரொம்ப குறைவு. இன்சுலினே உற்பத்தியே இருக்காது. அவங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே இன்சுலின் போட வேண்டி வரும். ஆயுசு முட்டு போட வரும். சில குழந்தைகளை நம்ம பார்ப்போம். அந்த குழந்தைகள் இன்சுலின் போட்டுக்கும். ஏன்னா அதுகளுக்கெல்லாம் பிறக்கும் போதே அந்த டயபெட்டிஸ் இருக்கும். அதுதான் டைப் 1 டயபெட்டிஸ். டைப் 2 டயபெட்டிஸ் என்னன்னா, இது பரம்பரையில வரலாம். வேற எந்த காரணத்தினால வரலாம். நெறைய காரணங்கள் இருக்கு. அப்படி வரும்போது வயசான பிற்பாடு வரலாம். எந்த வயசுல வேணாலும் வரலாம். அப்ப அந்த மாரி சொல்லும்போது, இது பின்னாடி வரும். சிலருக்கெல்லாம் ஏன் வரும்? இடையில ஏன் வரும்னா, மன அழுத்தம் நெறைய இருக்கலாம். ஸ்ட்ரெஸ் நெறைய இருக்கலாம். அவங்களுக்கு கவலை இருக்கலாம். யோசனை இருக்கலாம். அவங்க அத வெளியிலயே சொல்ல மாட்டாங்க. மனசுலயே வச்சு, வச்சு, வச்சு அந்த மனசுல அந்த அழுத்தம் ஜாஸ்தியாகும்போது, அதனால கூட டயபெட்டிஸ் வரலாம். சிலருக்கு கல்லீரல்ல மாற்றம் ஏற்படும். அந்த கல்லீரல்ல வியாதி வரும்போது, கல்லீரல் சுருங்கும்போது, அது டயபெட்டிஸ்க்கு கொண்டு வரும். அடுத்தது இன்சுலின் உற்பத்தி குறைவாகிறது. ஏன் காரணம் தெரியாது. திடீர்னு இன்சுலின் உற்பத்தி குறையாது. பேங்க்ரியாஸ் சரியா வேலை செய்யாது. பேங்க்ரியாஸ்னா கணையம். நம்முடைய உணவு பாதையில பார்த்தீங்கன்னா, வயிற்றுக்கு கீழ ஒரு மாவிலை மாரி ஒண்ணு இருக்கும். அதுதான் கணையம். அந்த கணையத்துல தான் இன்சுலின் சுரக்கும். அந்த இன்சுலின் சுரக்கிறது வயசாகும்போது கம்மியாயிரலாம். சிலருக்கு என்னன்னா, இன்சுலினை எதிர்த்து சில எதிர்ப்பு சக்தி உண்டாகும். அந்த எதிர்ப்பு சக்தி உடலில் வரும்போது, அது இன்சுலின் உற்பத்தியை குறைத்துவிடும். இந்த காரணங்கள் எல்லாம் இருக்கும்போது, அவங்களுக்கு சர்க்கரை வியாதி வரலாம். எதனால வருது? ஏன் வருதுன்னு இந்த காரணம் எல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா காரணத்த கண்டுபிடிக்கணும்னு இல்ல. டயபெட்டிஸ் வந்துருச்சு. உடல்ல சர்க்கரை இருக்குன்னு சொன்னா, அத நம்ப பார்த்துக்கணும். இப்ப குறைஞ்சிருச்சுன்னு தெரியும். இப்ப இன்சுலின் குறைஞ்சு போச்சு. இது எப்ப சரியாகும்? இந்த வயசுல அந்த பாகம் கெட்டு போச்சு, ரிப்பேர் ஆயிருச்சு. அந்த பாகத்துல இன்சுலின் வரலன்னு சொன்னா, அத நம்ம எப்ப பார்ப்போம்? தெரியாது. இன்னும் அது உற்பத்தி ஆகாது. குறைஞ்சது குறைஞ்சதுதான். அதனால குறைஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சாலே, நம்ம அதுக்கு உண்டான வைத்தியத்தை மேற்கொள்ள வேண்டும். இப்போ அ அந்த பேங்க்ரியாஸ்ல கணையத்துல பீட்டா செல்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அந்த செல்ஸ்ல இருந்து தான் இன்சுலின் உற்பத்தி ஆகும். இப்ப சர்க்கரைய கட்டுப்படுத்தணும்னா, இந்த இன்சுலின் உற்பத்தி வேணும். இது உற்பத்தி ஆகறதில்ல, குறைஞ்சு போயிடும்ன்னு சொல்லும்போது, இத நம்ம கவனிக்கணும். இப்ப நம்மளுக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சு. இந்த டயபெட்டிஸ் வேற என்னென்ன பண்ணும்? டயபெட்டிஸ்ங்கிறது பிளட் சுகர் ஜாஸ்தி. பிளட்ல அந்த சர்க்கரை சத்து ஜாஸ்தி ஆயிருக்கும்போது, அது என்னென்னலாம் பண்ணும்னு சொன்னா, நரம்ப பாதிக்கும். 80% சர்க்கரை நோயாளிகளுக்கு நரம்பு பாதிப்பு ஏற்படும். நியூரோபதி. அது என்ன சொல்றேன், நரம்பு பாதிப்பு ஏற்படும்போது, அவங்களுக்கு சில சமயம் மயக்கம் வரலாம், வாந்தி வரலாம், கை கால் மரத்து போலாம், வயிற்றுப்போக்கு வரலாம், சிறுநீர் தொற்று அடிக்கடி ஏற்படும். தசைகள் எல்லாம் பலவீனமாயிரும். கெண்டைக்கால் தசைகள், கை தசைகள் இதெல்லாம் ரொம்ப பலவீனமாயிரும். நரம்பெல்லாம் வீக் ஆயிடுச்சுன்னா, அங்கங்க சில சமயம் ஊசியில குத்துற மாதிரி இருக்கும். ஆண்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்படலாம். பால் ரீதியான வினைகள், பால் ரீதியான வியாதிகள் இதெல்லாம் வரலாம். அடுத்தது இந்த சர்க்கரை என்ன பண்ணும்? கண்ணை பாதிக்கும். கண்ணுக்கு போற இரத்த குழாய்கள் எல்லாம் மெல்லிசா இருக்கும். அதுல அந்த சர்க்கரை இருக்கும்போது, அந்த இரத்த குழாய் போகும்போது, அதுக்கு இரத்த சப்ளை கம்மியாயிரும். கண்களுக்கு சரியான இரத்த சப்ளை இல்லாதனால, அது என்ன பண்ணும்? நம்ம கண் பார்வை கண்ணுல இருக்க திரையில விழுகணும். அந்த திரையை பாதிக்கும். ரெட்டினோபதின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இரத்த குழாய் எல்லாம் பாதிக்கும்போது, கண்ணு கண்ணுல என்ன ஆகும்? சில சமயம் இரத்த கசிவு ஏற்படும். கண்ணுக்குள்ளார அந்த இரத்த கசிவு ஏற்படும்போது, பார்வையை இழக்க வேண்டிய நிலைமையே ஏற்படலாம். அதனால ஆரம்பத்திலேயே பார்த்துட்டோம்னா, இது எல்லாம் சரி பண்ணிடலாம். கண்கள்ல பார்க்கும்போது என்ன சொல்லணும்? சிலர் கண்ணு வலி அடிக்கடி வரும். சிலருக்கு படிக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த படிக்கிறது எழுத்து ரெட்டையா தெரியும், மங்களா தெரியும், சரியா தெரியாது. பார்வை மங்குற மாதிரி இருக்கும். 2வது 2 2ஆ தெரியும் சிலருக்கு.
சிலருக்கு ஒரு பக்கம் பார்வை கோளாறு இருக்கும். வலது கை பக்கம் இருக்கிறது தெரியாது. இல்லாட்டி இடது கை பக்கம் ஏதோ ஒரு நிழல் இருக்க மாரி தெரியும். ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியும். அதனால அந்த ஒரு பக்கம் பார்வை கோளாறு இருக்கும். இப்ப பார்வையில இந்த கஷ்டம்லாம் இருக்கும்போது, சாதாரணமா நம்ம என்ன பண்ணுவோம்? படிக்கிறது கஷ்டமா இருக்கு. தூரத்துல தெரியல. இப்ப பஸ் வருது. அந்த பஸ்ஸோட நம்பர் நம்மளுக்கு தெரியல. அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவோம்? அப்பதான் நம்ம போய் டெஸ்ட் பண்ணுவோம். அப்ப டெஸ்ட் பண்ணி கண்ணாடி போடணும். வயசாயிடுச்சு. 40 வயசு ஆயிருச்சு. அதனால தான் கண் பார்வை குறையுது. அதனால சொல்லி கண்ணாடி போடணும்னு போவாங்க. இது சர்க்கரை இருக்கும்போது எந்த வயசுல வேணா இந்த பாதிப்பெல்லாம் வரலாம். அப்படி பாதிப்பு இருக்கும்போது, உடனே போய் கண்ண டெஸ்ட் பண்ணி நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது என்ன பண்ணும்னா, இது இதயத்தை பாதிக்கும். சர்க்கரை அளவு ஜாஸ்தி ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணணும்? இந்த சர்க்கரை வந்து இதயத்தை பாதிக்கிறது இல்லாம ரத்த கொதிப்பும் வரலாம். பிபியும் கூட வரலாம். அப்புறம் இதயத்திற்கும் வேலை செய்யணும்னா, இதயத்துக்கும் வேணுங்கிற அந்த ரத்த சப்ளை நம்மளுக்கு வேணும். அந்த இதயத்துக்கு வேணுங்கிற சக்தி வேணும்னா, அதுக்கு சரியான அளவு ரத்தம், போஷாக்கு நம்மளுக்கு வேணும். அப்போ அந்த இதயத்துக்கு போற ரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்படலாம். அந்த அடைப்பு ஏற்படும் போது தான் நம்ம என்ன சொல்றோம்? ஹார்ட் அட்டாக் வருது. அந்த வலி வருது. ரத்த குழாய் இதயத்துக்கு போற ரத்த குழாயில அடைப்பு ஏற்படலாம். அது அந்த மெயின் குழாய்கள் அடைப்பு ஏற்பட்டா, ஹார்ட் அட்டாக்ங்கிறது மேசிவ் அட்டாக் வரலாம். அதனால இந்த மாரடைப்பு வரலாம். இதெல்லாம் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். இதே மாரி மூளைக்கு போற ரத்த குழாய் பாதிக்கலாம். மூளைக்கு போற ரத்த குழாயெல்லாம் பாதிக்கும்போது, அந்த சின்ன சின்ன ரத்த குழாய் வெடிப்பு ஏற்பட்டு, மூளையில ரத்த கசிவு ஏற்படலாம். இல்லாட்டி மூளைக்கு போற ரத்தம் கம்மியாச்சுன்னு சொன்னா, அது என்ன பண்ணலாம்னா, ஒரு பக்கம் கை, காலம் பாதிக்கலாம். ஸ்ட்ரோக் வரலாம். இதெல்லாம் டயபெட்டிஸோட சைட் எஃபெக்ட்ஸ். டயபெட்டிஸ் இதெல்லாம் உள்ள வேலை செய்யும். பொதுவா என்ன பண்ணும்னா, ரத்த குழாயில கொழுப்பு படியும். அந்த கொழுப்பு படியும்போது என்ன பண்ணும்? ரத்த குழாயுடைய விட்டம், அளவு சைஸ் கம்மியாயிரும். கம்மியாகும்போது என்ன? போற ரத்த அளவு கம்மியாயிரும். இப்ப இந்த ரத்தம் கால்களுக்கு, பாதங்களுக்கு இதெல்லாம் போகும்போது மிகவும் சின்ன ரத்த குழாயா இருக்கும். அதெல்லாம் பாதிச்சுன்னா, காலுக்கு விரல்களுக்கு போற ரத்தம் எல்லாம் பாதிக்கும்போது, கால்களுக்கு உணர்ச்சி கொஞ்சம் கம்மியாகும். கால்கள் மரத்து போற மாரி இருக்கும். கால்ல அடிபட்டா தெரியாது. கால்ல ஏதாவது முள்ளு குத்துனா தெரியாது. கால்ல ஏதாவது ரத்தம் வந்த பிற்பாடு தான் அவங்களுக்கு தெரியும். ஓ! கால்ல ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த அளவு அந்த வலியெல்லாம் இருக்காது. அதனால ரத்த குழாய் போகும்போது அந்த விரலுக்கு போற ரத்தமெல்லாம் அடைபட்டுரும். ரொம்ப அடைப்பு ஏற்பட்டு, ரத்த குழாயே ரொம்ப கம்மி ஆச்சுன்னா, விரல் எல்லாம் கருப்பாயிரும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா, பெருவிரல் கரையேன்னு இருக்கும். மத்த பதெல்லாம் கருப்பா இருக்கும். அப்ப என்னன்னா, அதுக்கு ரத்தம் போகுறதே கம்மி. ரத்த சப்ளை ஆகுறதே பிளட் சப்ளை ரொம்ப கம்மி. அதனால தான் அந்த கால் கருப்பாயிருச்சு. அப்ப என்ன பண்ணுவாங்க? அந்த கால அந்த விரல எடுத்துறணும்னு சொல்லுவாங்க. இப்ப இங்க போற ரத்தம் கம்மியாயிட்டே வந்தா, அங்க அடைப்பு ஏற்பட்டா, அது மேல 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 பாதிக்கும். முதல்ல பெருவிரல்ல இருக்கும். அப்புறம் அதுக்கு மேல கொஞ்சம் அடைக்கும். அதுக்கு மேல கொஞ்சம் அடைக்கும். அப்படி மேல மேல அடைச்சுட்டே போகும்போது தான், ரத்த சப்ளையே கம்மியாகும். அப்பதான் சொல்றது, முதல்ல விரல் எடுப்பாங்க. அப்புறம் பாதத்து வரைக்கும் எடுப்பாங்க. அப்புறம் முழங்கால் எடுக்கிறது. இதெல்லாம். இப்ப இந்த பாதிப்பெல்லாம் இந்த சர்க்கரையினால தான். நம்ம இத வந்து ஆரம்பத்திலேயே பாத்தரணும். அடுத்தது, இதெல்லாம் பெரிஃபெரல் வாஸ்குலர் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். பெரிஃபெரல்னா கடைசி சின்ன சின்ன இரத்த குழாய்கள் போறது. இந்த இரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்படுது. இந்த கால்களை எல்லாம் பாதிக்கும். அடுத்தது சிறுநீரகம். இரத்த குழாயில கொழுப்பு படியனால என்ன பண்ணும்? சிறுநீரகத்துக்கு போற பிளட் சப்ளை கம்மியாயிரும். அதுக்கு ரத்தம் சரியான போஷாக்கு இல்லைன்னா, சிறுநீரகங்களும் பாதிக்கப்படும். சிறுநீரகம் பாதிக்கும்போது அது என்ன பண்ணும்? சிறுநீரகத்து வேலை என்னன்னா, பிளட் சப்ளை வந்து அந்த சிறுநீரகத்துக்கு வரும்போது, அந்த ரத்தத்துல உள்ள கழிவுப் பொருட்கள் எல்லாம் அது பிரிச்சு எடுக்கும். பிரிச்சு எடுத்து, அத வந்து சிறுநீர் வழியா வெளிய தள்ளிரும். இப்போ இந்த கிட்னி பாதிக்கப்பட்டு, கிட்னியோட வேலையே கம்மியாயிருச்சுன்னா, அதோட வேலை செய்யறது கம்மியாயிரும். அப்ப அந்த கழிவுப் பொருட்கள் ரத்தத்திலேயே தங்கிரும். ரத்தத்திலேயே தங்கும்போது,
உடம்புலயே இருக்கும். அதுலதான் சொல்லுவாங்க யூரியா ஜாஸ்தி, கிரியாட்டினின் ஜாஸ்தி, இதெல்லாம் ஜாஸ்தி இருக்குன்னு சொன்னா நம்மளுக்கு சிறுநீரகம் வேலை செய்யறது பாதிக்கப்படுதுன்னு சொல்லி அர்த்தம். அதனால நம்ம என்ன பண்ணணும், இந்த இது என்ன பண்ணும், இந்த யூரியா கிரியாட்டின் எல்லாம் ஜாஸ்தியானா அது மூட்டுக்களை எல்லாம் பாதிக்கும். மூட்டுக்களை எல்லாம் பாதிக்கும் போது முழங்கால் வலி, அந்த வாத நோய், முழங்கால் ரொம்ப வலிக்கிறது, நடக்க முடியாது, மடிச்சு நீட்ட முடியாது, கீழே உட்கார முடியாது, இது மாதிரி அது மூட்டுக்களை எல்லாம் பாதிக்கும். ரெண்டாவது அது இதயத்தையும் பாதிக்கும். இதெல்லாம் இருக்காம இருக்கணும்னா நம்ம இதெல்லாம் சரியா, அந்த கழிவுப் பொருட்கள் எல்லாம் சரியா போகலைன்னா உடம்புல சிறுநீர் சரியா போகாது. அப்போ நீர் கோத்துக்கும், காலில் வீக்கம் வரும், முகத்துல வீக்கம் வரலாம், கண்ணு கீழே நீர் கோர்க்கலாம். இதுல எல்லாம் சில பாதிப்பு அந்த சிறுநீர் பாதிக்கிறதுனால ஏற்படலாம். சில சமயம் என்ன பண்ணுனா, பெண்கள் கர்ப்பமா இருக்கும்போது அந்த சமயத்துல அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணும்போது மாசம் மாசம் அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. உப்பு இருக்கா, சர்க்கரை இருக்கா, கொழுப்பு இருக்கா, எல்லாம் நார்மலா இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ சர்க்கரை இருந்ததுன்னா அது குழந்தைய பாதிக்கும். குழந்தையோட எடை ஜாஸ்தி இருக்கலாம், குழந்தைக்கும் மற்ற பாதிப்பெல்லாம் வரலாம். அதனால அந்த பிரெக்னன்சி டைம்ல சர்க்கரை இருக்கான்னு பார்த்து அதையும் கண்ட்ரோல் பண்ணணும். டெலிவரி ஆன பிற்பாடு அந்த சர்க்கரையின் அளவு கம்மியாயிடும். சிலருக்கு அது கம்மி ஆகாது. அப்ப அது எதனால ஏன்னு பார்க்கணும். இவங்களுக்கு பெர்மனன்ட் டயபெட்டிஸ் இருக்குதா அதையும் நம்ம பார்த்துக்கணும். அதனால இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகும், இந்த சர்க்கரையினால இந்த தொந்தரவெல்லாம் இருக்கும். அப்ப இதெல்லாம் இருக்கும்போது சர்க்கரைய நம்ம உடனே பார்த்து அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அப்ப இதெல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னா, நம்ம இதை எப்படி கட்டுப்படுத்தணும். அப்ப இதை கட்டுப்படுத்துறது உணவுல கட்டுப்படுத்தணும். ரெண்டாவது எக்ஸசைஸ் வேணும். அப்போ உணவுல எப்படி கட்டுப்படுத்துறது, இப்ப சர்க்கரை நோய் வருதுன்னு சொன்னா நம்ம என்ன சாப்பிடுறோமோ அந்த சத்து, அந்த மாவு சத்து உள்ள போய் ஜீரணமாகும் போது சர்க்கரையா மாறுது. அப்ப நம்ம சாப்பாடுற சாப்பாட்டுல இருந்துதான் அந்த சர்க்கரை உள்ள வருது. அதனால எது சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாது, அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இதுக்கு முதல்ல என்ன பண்ணும், மாவு சத்தெல்லாம் கம்மி பண்ணிக்கணும். மாவு சத்துல இருக்கிறதெல்லாம் மா அரிசி அரிசி மாவுல செய்யறது இதெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிட்டு சிறு தானியங்கள் எல்லாம் கொஞ்சம் நிறைய சேர்த்தும் போது அதுல கார்போஹைட்ரேட் கொஞ்சம் கம்மி. அதனால மாவு சத்து கொஞ்சம் குறைக்கணும். ஒரு நேரம் இட்லி சாப்பிடலாம், இல்லாட்டி ஒரு நேரம் சாதம் சாப்பிட்டோம்னா இட்லி தோசைக்கு பதிலாக கோதுமை, ராகி, திணை, கம்பு அது மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ராத்திரிலையும் அதே மாதிரி ஒரு கோதுமை தோசையோ சப்பாத்தியோ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு கார்போஹைட்ரேட்ஸை நம்ம கொண்டு வந்துக்கணும். அடுத்தது என்னன்னா, இனிப்பு. எந்த இனிப்பும் ஆகாது, அஸ்காவும் ஆகாது, கரும்பு சர்க்கரையும் ஆகாது, தேனும் ஆகாது. எல்லாத்துலயும் சர்க்கரை இருக்கு, அது சர்க்கரை ஆகும். அதனால காஃபி டீ எல்லாம் அதிக சர்க்கரை இருக்கவங்க காஃபி டீ குடிக்கும்போது சுத்தமா சர்க்கரையே இல்லாமே சாப்பிட்டுக்கலாம். இப்ப அதுக்கு பதிலாக நம்ம அந்த சர்க்கரைக்கு உண்டான அந்த சாக்கரின் போட்டு சாப்பிடலான்னு சொன்னா அந்த இனிப்பே அந்த நாக்கு பழகிரும். அப்ப இனிப்பு இல்லாம குடிக்க முடியாது. அதுக்கு சர்க்கரையை தவிர்த்துட்டு நீங்க குடிச்சீங்கன்னா அந்த காஃபியும் டீயும் நம்மளுக்கு சர்க்கரை இல்லாம குடிக்க முடியும், கண்டிப்பா குடிக்க முடியும். அதனால அந்த மாதிரி நம்ம பழகிட்டு சர்க்கரைய நம்ம அறவே தவிர்த்தணும். இனிப்பு ஜாஸ்தி வேண்டாம். இப்ப சில பலகாரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல 1க்கு 2 இனிப்பு, 1க்கு 3 பங்கு இனிப்புன்னு எல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இனிப்பு பதார்த்தங்கள் வேண்டாம். அந்த இனிப்பு பதார்த்தங்கள் ஒரு வாட்டி சாப்பிடும் போதே அது ஒரு 50% to 60% சர்க்கரையை ஜாஸ்தி பண்ணிடும். அப்புறம் அந்த சர்க்கரையை குறைக்கிறதுக்கு மறுபடியும் நம்ம எல்லாம் எடுக்க வேண்டி வரும். அதனால நம்ம ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்திக்கணும், இனிப்பெல்லாம் விட்டுறணும். ரெண்டாவது பழங்கள். பழங்களையும் இனிப்பு இருக்கு. காய் கசக்கும், பழம் இனிப்பா இருக்கும். ஏன்னா அந்த பழத்துல ஃப்ரக்டோஸ் இருக்கு. ஃப்ரக்டோஸுங்கிறது குளுக்கோஸ் மாதிரி அது ஒரு இனிப்பு. அந்த இனிப்பும் சிலருக்கு, இப்ப மாம்பழம், பலாப்பழம், தர்பூசணி இதுலெல்லாம் எடுத்தா அந்த இனிப்பு சத்து ஜாஸ்தி. அந்த மாதிரி பழங்கள் வேண்டாம். வாழைப்பழம், வாழைப்பழத்துல நிறைய இருக்கு, அதுவும் வேண்டாம். அதனால பப்பாளி பழம், கொய்யாப்பழம், மாதுளம் பழம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம்.
அதெல்லாம் சேர்த்துக்கும் போது பெருசா பப்பாளி இருந்தா அது வேண்டாம். அதுல ஒரு பாதி, இல்லாட்டி ரொட்டி துண்டு, இப்போ ஒரு 2 துண்டு. கொய்யாப்பழமும் அதே மாரி சின்னதா இருந்தா 1 எடுத்துக்கலாம். பெரிய பெரிய பழமா இருந்தா பாதி எடுத்துக்கலாம். ஆப்பிள் சாப்பிடலாம். ஒரு நேரம் கொய்யாப்பழம் சாப்பிட்டா, இனி ஒரு நேரம் பப்பாளி 2 துண்டு. அந்த மாரி எடுத்துக்கலாம். வெள்ளரிக்கா, பேரிக்கா, பிளம்ஸு இந்த மாரி பழங்கள இடையில இடையில சேர்த்துக்கலாம். பொரி சேர்த்துக்கலாம். பொரி சேர்த்துட்டாலும் கடலை ஜாஸ்தி வேண்டாம். அதே மாரி வறுத்த பொரி வேண்டாம். வறுக்காத பொரியில சேர்த்துக்கலாம். ஏன்னா எண்ணெயும் நம்ம தவிர்க்கணும். இந்த கொழுப்பு சத்து தான் பின்னாடி சர்க்கரையா மாறும். நம்ம அதனால எண்ணெய் பதார்த்தங்களையும் குறைச்சிடணும். எண்ணெயில செய்யும்போது எண்ணெயில செய்த பதார்த்தங்கள், அப்பளம், வடை, பஜ்ஜி, போண்டா அதெல்லாம் விட்டுறணும். எண்ணெயில பொரிக்காது சாப்பிடலாம். அப்பளம் எல்லாம் சுட்டு சாப்பிடலாம். பஜ்ஜி வடையெல்லாம் சாப்பிடலாம். என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு. ஒரு பண்டிகை வருது, விசேஷம் வருது, வீட்ல கல்யாணம் வருது அப்படின்னு சொல்லும்போது, அன்னைக்கெல்லாம் ஒரு பஜ்ஜி, வடை சாப்பிடலாம். தினமும் சாப்பிட வேண்டாம். தினம் அந்த பழக்கம் வேண்டாம். பொரியெல்லாம் வறுத்து சாப்பிட வேண்டாம். சாதாரண பொரி சாப்பிடலாம். கடலை ஜாஸ்தி வேண்டாம். அதே மாரி அந்த எண்ணெய் பதார்த்தம் சேர்க்கும்போது, எண்ணெய், வெண்ணெய், நெய்யி, ம் மற்றெல்லாம் பால்ல இருந்து எடுக்கப்பட்ட பொருள்கள், சீஸு அதெல்லாம் வேண்டாம். பன்னீரு அதெல்லாம் ஜாஸ்தி வேண்டாம். என்னைக்குன்னா ஒரு நாள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதே மாரி எடை ஏறாம பார்த்துக்கணும். எடை ஏறாம பார்த்தீங்கன்னா டயட் தான். அந்த டயட் இப்ப காலையில 4 இட்லி சாப்பிடணும்னு சொன்னா, 3 இட்லியா பண்ணிக்கலாம். 3 இட்லியா பண்ணிட்டு 1 இட்லி கம்மி பண்ணிடணும். அந்த 1 இட்லிக்கு பண்ணா சுண்டல் வகை சேர்த்துக்கலாம். எல்லா பயிறு வகை இருக்கு. கொண்டைக்கடலை, பச்சை பயிறு, தட்டப்பயிறு, எள்ளு, கொள்ளு இது மாரி அதெல்லாம் வேக வச்சு சுண்டல் மாரி பண்ணி சாப்பிடலாம். அதையும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு தாளிச்சுட்டு, தேங்காய் போடாம சாப்பிடலாம். தேங்காயும் ரொம்ப அளவு கம்மி பண்ணிக்கணும். அதே மாரி அந்த இட்லிக்கு சட்னி எல்லாம் செய்யும்போது, தினமும் தேங்காய் சட்னி வேண்டாம். ஒரு எல்லாம் காய்கறிகள சட்னி பண்ணலாம் நீங்க. பீர்க்கங்கா, புடலங்கா, முட்டைக்கோசு, கத்திரிக்காய், ஆம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது மாரி வச்சு சட்னி செய்யும்போது, நம்ம ஒரு டிஃபரண்ட் வெரைட்டிஸ் சட்னி சாப்பிட்ட மாரி இருக்கும். தேங்காயும் சேர்த்தாத மாரி இருக்கும். அதே மாரி சாம்பார் எல்லாம் செய்யும்போது, தேங்காய் நெறைய விடாம, பருப்பு சேர்த்துட்டு, காய்கறி சேர்த்துட்டு அத சாப்பிடலாம். அதே மாரி சாயந்தரம் டீக்கு பஜ்ஜி, வடை எல்லாம் சாப்பிடாம, சுண்டல் 1 கப்பு, இல்லாட்டி வெள்ளரிக்காய், இல்லாட்டி பச்சை காய்கறிகள நறுக்கி போட்டு ஒரு சலாட் மாரி, அந்த மாரி சாப்பிடலாம். இதெல்லாம் சாப்பிடும்போது சர்க்கரை ஏறாது, பசியும் அடங்கும். இப்ப காலையில 3 இட்லி சாப்பிட்டுட்டு, இந்த சட்னி சாப்பிட்டுட்டு, 11 மணிக்கு கொஞ்சம் பசிக்கிற மாரி இருந்ததுன்னு சொன்னா, அப்ப நீங்க என்ன பண்ணலாம், மறுபடியும் ஒரு வெள்ளரிக்காயவோ, கொஞ்சம் சுண்டலையோ சாப்பிட்டுட்டு ஒரு டீ சாப்பிடலாம். ஆனா, பேக்கரி ஐட்டம்ஸ் ஆகாது. பேக்கரி ஐட்டம்ஸ்ல அவன் நெறைய வெண்ணெய், சீஸு இதெல்லாம் சேர்த்துவான். டால்டா இதெல்லாம் சேர்த்துவான். அது நம்மளுக்கு ஆகாது. அதுல கொஞ்சம் அந்த சோடா உப்பு, பேக்கிங் சோடா இதெல்லாம் சேர்க்கறது வயித்துக்கும் ஆகாது. அதனால பேக்கரி ஐட்டம்ஸ கம்மி பண்ணிக்கணும். அப்படி உங்களுக்கு பிரெட் எல்லாம் சாப்பிடுறதா இருந்தா, கோதுமை ரொட்டி சாப்பிடலாம். கோதுமை ரொட்டி கொஞ்சம் சேர்க்கும்போது ஒண்ணும் பண்ணாது. அதே மாரி நான்வெஜ் சாப்பிடுறவங்க கொழுப்பு இருக்கிறத விட்டுறணும். வாரத்துல ஒரு வாட்டி சாப்பிட்டா போதும். அதே மாரி இந்த கோழி இதெல்லாம் சாப்பிடும்போது தோல் உரிக்காத கோழியா சாப்பிடணும். கொழுப்பு இல்லாததா சாப்பிடணும். நெஞ்சு கறி, தொடைக்கறி, தோல் இல்லாத அது மாரி கொழுப்பு இல்லாததா சாப்பிடலாம். மீன் அதே மாரி மீன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்துக்கிறதா இருந்தா வறுத்து சாப்பிடக்கூடாது. மீனெல்லாம் குழம்புல போட்டு சாப்பிடலாம். அது கொஞ்சம் நல்லது. ஆனா, இத்தன இந்த நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுறத விட, சைவமா சாப்பிடுறது ரொம்ப நல்லது. தாவர உணவுகள ஜாஸ்தி சேர்த்துக்கும்போது, எ எடையும் ஏறாது, உடம்புக்கும் நல்லது, கொழுப்பு சத்தும் கம்மியா இருக்கும். தினம் ஒரு கீரை சாப்பிடலாம். தினம் சாப்பிட முடியலன்னா கூட, ஒரு 2 நாளைக்கு ஒரு தரம், 3 நாளைக்கு ஒரு தரம் சாப்பிடலாம்.
அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை இதெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி, இல்ல 15 நாளைக்கு ஒரு வாட்டி அது மாரி சாப்பிடலாம். அதே மாரி எண்ணெய் வந்து கொஞ்சம் குறைவா உபயோகிக்கணும். எண்ணெயில பொரிச்சது வேண்டாம். நீங்க சாதம் செய்யும்போது, இந்த கலந்த சாதமெல்லாம் செய்யும்போது, புளி சாதம், தயிர் சாதம், அ காய்கறி கலந்த சாதம்லாம் செய்யும்போது, நெய், வெண்ணெய் எல்லாம் ஜாஸ்தி சேர்த்தாம, எண்ணெய் கொஞ்சமா சேர்த்து தாளிக்கிறதுக்கு மட்டும் சேர்த்துட்டு சாப்பிடலாம். நெறைய எண்ணெய் சேர்த்த வேண்டாம். எண்ணெய் குறைவா சேர்த்துக்கணும். பிரியாணி மாரி ஐட்டம்ஸ் ஆகாது. பிரியாணி மாரி செய்தா நீங்க எண்ணெய் கம்மியா போட்டுட்டு, காய்கறி நெறைய சேர்த்துட்டு, அத நீங்க சாப்பிட்டோம்னா, உடம்பு ஏறாது. உடம்பு வெயிட் ஏறாது. உடம்புக்கும் நல்லது. எண்ணெயில வறுத்து பொரிச்ச உணவுகள தவிர்க்கிறது நல்லது. ஆனா, என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு சாப்பிடலாம். என்னைக்குன்னா ஒரு நாள் விசேஷம் அது இதுன்னு வந்து நம்ம சாப்பிடலாம். அது வந்து நம்மளுக்கு ஒண்ணும் பண்ணாது. அடுத்து வந்து எக்ஸர்சைஸ் பண்ணணும். நீங்க மீன் சேர்த்துக்கும்போது, அ குழம்புல போட்டு செய்யும்போது மீன் நல்லது. மீன்ல வந்து ஒமேகா 3ன்னு ஒண்ணு ஒரு கொழுப்பு சத்து இருக்கு. அது ரொம்ப நல்லது. அது இருதயத்துக்கும் நல்லது. வெயிட்டும் ஏறாது. அது கொழுப்பையும் குறைக்கும். அதனால மீன் வந்து குழம்பா சாப்பிடுறது ரொம்ப நல்லது. பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் சாப்பாட்டுல நெறைய சேர்த்துக்கலாம். அதே மாரி காரம், புளி இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கணும். அத குறைச்சு சாப்பிடும்போது, அது மத்த சைட் எஃபெக்ட்டையும் கொஞ்சம் கம்மியாகணும். முட்டை வந்து அறவே வேண்டவே வேண்டாம். முட்டையில இருக்க மஞ்சள் கரு வந்து கொழுப்பு. அது வந்து பிரஷர் இருந்தா பிரஷருக்கும் ஆகாது. உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்க முட்டைய கண்டிப்பா தவிர்க்கணும். அதே மாரி ஊறுகாய் வேண்டாம். ஊறுகாய் வந்து அதுவும் கெடுது. எண்ணெய் நெறையா இருக்கும். உப்பு நெறையா இருக்கும். அதே மாரி கருவாடு ஆகாது. கருவாட்டுலயும் உப்பு ஜாஸ்தி இருக்கும். அந்த கருவாட்டையும் நம்ப குறைச்சிடணும். அதே மாரி பழங்கள், கீரைகள், காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிடும்போது நார்ச்சத்து அதிகமா இருக்கும் அதுல. அது நார்ச்சத்து அதிகமா இருக்கிறது ரத்த அழுத்தத்துக்கும் நல்லது, சர்க்கரை வியாதிக்கும் நல்லது. இது 2 இருக்கும்போது கொ கொஞ்சம் எடை கூராது. இந்த டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது. அப்புறம் சாப்பாட்டுலலாம் பொட்டாசியம் கலந்த உணவு கொஞ்சம் எடுத்துக்கலாம். பப்பாளி, காய்கறி, பாதாம், முந்திரி, மோரு இதெல்லாம் நெறைய எடுத்துக்கலாம். அடுத்தது உடல் அதிக எடை இருக்கும்போது, இந்த அதிக இந்த எண்ணெய் உணவு, அதெல்லாம் பார்த்துட்டு கொழுப்பு இருக்க உணவு, இதெல்லாம் சாப்பிட்டுட்டு எடைய குறைக்கிறது நல்லது. அடுத்தது எக்ஸர்சைஸ் பண்ணணும். எக்ஸர்சைஸ் பண்ணும்போது மெயினா வாக்கிங். வாக்கிங் போறது ரொம்ப நல்லது. அதுக்குன்னு ரொம்ப மெதுவா நடக்க வேண்டாம். ரொம்ப ஸ்பீடா நடக்க வேண்டாம். ஓரளவு நடக்கும்போது ஒரு 1/2 மணி நேரம் காலையில நடந்தா போதும். நடந்து கால் வலி இருக்கவங்க, நடக்க முடியாதவங்க எல்லாம் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் செய்தா போதும். இல்ல அவங்கனாடி நடக்க முடியாதுன்னு சொன்னா, யோகா மாரி செய்யலாம். யோகா, சில ஆசனங்கள் வயசானவங்கலாம் உட்கார்ந்துட்டே, சேர்ல உட்கார்ந்துட்டே செய்யறது. சில யோகாவோட அந்த என்ன சொல் அந்த முத்திரைகள் எல்லாம் அந்த முத்திரைகள் எல்லாம் செய்யும்போது எடை குறையும். ஹார்ட்டுக்கு நல்லது. ஒ பாதங்களுக்கும் அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அந்த யோகா செய்யும்போது உடல் எக்ஸர்சைஸ் மட்டும் இல்ல, மனம் ஒருமைப்பாடு இருக்கும். மனம் ஒன்றி நம்ம ஆசனை செய்யணும். அந்த இதையே நினைச்சு அந்த யோகா செய்யும்போது அது நல்லது. அதே மாரி தான் தியானமும். தியானம் செய்யும்போது மனத நம்ம குவிக்கணும். மனத ஒருநிலைப்படுத்தணும். மத்த வேண்டாத நினைவுகள் எல்லாம் தவிர்த்துட்டு, மனத ஒருநிலைப்படுத்தி நம்ம செய்யும்போது, நமக்கு அது நெறைய விதத்துல உதவி செய்யும். பரபரப்பு ஆகாது. மன இறுக்கம் ஆகாது. கொஞ்சம் யோசிக்கிறவங்க, அலைபாயுற மனச உடையவங்க, இவங்கெல்லாம் எண்ணத்த குறைக்கிற மாதிரி தியானம் பழகிக்கலாம். சிலதெல்லாம் கிளாஸ்க்கு நீங்க போலாம். யோகா கிளாஸ் போலாம். சைக்கிள் பண்ணலாம். சைக்கிளிங் ரொம்ப நல்லது. நீச்சல் பயிற்சி நல்லது. நடைப்பயிற்சி நடனம். நடைப்பயிற்சி வந்து நடக்கும்போது மூச்சு இறைக்குதுன்னு சொன்னா நடக்க வேண்டாம். அப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். கொஞ்சம் மெதுவா நடந்து நடந்து உட்கார்ந்து உட்கார்ந்து செய்யலாம். அப்படி கொஞ்சம் பழக்கம் ஆயிடுச்சுன்னா, கன்டினியூஸா ஒரு 1/2 அன் ஹவர் நடக்கலாம். காலையில ஒரு 1/2 மணி நேரம்,
சாயந்தரம் ஒரு 1/2 மணி நேரம் நடக்கிறது நல்லது. இப்ப வயசானவங்களுக்கு நடக்கிறது கஷ்டமா இருந்ததுன்னா, நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது கோவில் இருக்கான்னு பாருங்க. இங்கிருந்து அந்த கோவிலுக்கு போறதுக்கு ஒரு 15 நிமிஷம், 20 நிமிஷம் ஆகுதுன்னா, காலையில வெயிலுக்கு முன்னாடியே நேரத்துல எந்திரிச்சு, கொஞ்சம் தூரம் அந்த கோவிலுக்கு போயிட்டு, அந்த கோவில் பிரகாரத்த சுத்திட்டு வாங்க. ஒரு வாட்டி சுத்தி உட்கார்ந்துக்காங்க. 2வது வாட்டி சுத்தி உட்கார்ந்துக்காங்க. அப்படி ஒரு 2, 3 வாட்டி சுத்தி சுத்தி உட்கார்ந்து, கொஞ்சம் அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு, திருப்பி ஒரு 15, 20 நிமிஷம் வீட்டுக்கு வரும்போது, அது எப்படியும் ஒரு கன்டினியூஸ் ஒரு 1/2 மணி நேரம் நம்ம நடந்த பலன் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சாயந்திரம். சாயந்திரம் ஒரு வாட்டி நம்ம நடக்கலாம். அந்த நடைப்பயிற்சி மிகவும் ரொம்ப நல்லது. வீட்லயும் அப்படிதான். சும்மா சோம்பேறியா உட்காரக்கூடாது. வீட்ல சின்ன சின்ன வேலைகளை எல்லாம் நம்ம செய்யலாம். வீட்ல மாடிப்படி இருந்ததுன்னா, மாடிப்படி ஏறி இறங்குதல் ஒரு நல்ல எக்ஸர்சைஸ். படி ஏற முடியாதவங்க மெதுவா ஒரு ஒரு படியா நின்னு நின்னு ஏறலாம். ஒரு கொஞ்சம் பழகுன பிற்பாடு நம்மனால கண்டிப்பாக ஏற முடியும். தானா ஏறி இறங்க முடியும். கால் வலிக்குதுன்னு உட்காரக்கூடாது. கொஞ்ச நேரம் கால் வலிக்குதுன்னா, முதல் நாள் வலிக்கும், 2வது நாள் வலிக்கும். பழக பழக சரியாயிரும். கால் வலியும், அந்த முட்டி வலியும் கம்மியாயிரும். ஆனா இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி டாக்டர்ட்ட காமிக்கணும். நாங்க இது செய்யலாமா? என்னோட ஹார்ட் எப்படி இருக்குது? என்னோட லங்ஸ் எப்படி இருக்கு? என்னோட கிட்னி எப்படி இருக்கு? எனக்கு நடக்கலாமா? நடக்கிறது எவ்வளவு தூரம் நடக்கலாம்? இல்ல நடக்க வேண்டாம்னு சொன்னா, இதே மாரி யோகா, தியானம் இது மாரி எல்லாம் செய்துக்கலாம். டாக்டரோட ஒரு வயசுக்கு மேல, குறிப்பிட்ட வயசுக்கு மேல சர்க்கரை இருக்கிறவங்க, ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறவங்க, ஹார்ட் எஃபெக்ட் பண்ணவங்கலாம் டாக்டரோட அட்வைஸ் இல்லாம ரொம்ப தூரம் வாக்கிங் எல்லாம் ஆகாது. அதே மாரி உடற்பயிற்சியும். என்ன மாரி உடற்பயிற்சி செய்யலாம்? எவ்வளவு நேரம் செய்யலாம்? அந்த மாரி கேட்கணும். இதனால இப்போ டயபெட்டிஸ் இருக்கவங்க, பிரஷர் இருக்கவங்க, உணவு கட்டுப்பாடு இருக்கும்போதே, அந்த சர்க்கரை நோயை நம் முழுவதும் கட்டுப்படுத்தி விடலாம். அதே மாரி உடற்பயிற்சியும் எந்த மாரி செய்யலாம்? எந்த அளவு செய்யலாம்ன்னு சொல்லி பார்க்கணும். அமைதியா இருக்கணும். பரபரப்பு இல்லாம, மனசு கட்டுப்பாட்டோட அந்த தியானமோ, யோகாவோ செய்யும்போது ரத்த அழுத்தமும் குறையும், சர்க்கரையும் குறையும். இந்த சர்க்கரை பயந்துக்க வேண்டியதே இல்ல. சர்க்கரை இல்ல, இந்த பேங்க்ரியாஸ் வேலை செய்யல, இன்சுலின் வேலை செய்யல, நம்ம மருந்து சாப்பிடுறோம். அதே மாரி அ ஊசி போட்டுக்கிறோம். அதெல்லாம் சொல்லும்போது பயந்துக்கவே வேண்டாம். சர்க்கரை ஒரு வியாதியே அல்ல. சர்க்கரை வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஒரு குறைபாடு ஒண்ணுதான். அந்த குறைபாட்டை நம்ம எப்படி சரி செய்துக்கலாம்? அதனால சர்க்கரை பத்தி பயந்துக்கவே வேண்டாம். நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் நாம் கொண்டு வந்து விடலாம். இந்த சர்க்கரை பாதிப்பு நம்மள ஒண்ணும் பண்ணாது. சர்க்கரை கவனிக்காம விட்டாதான் மத்த உறுப்புகள் எல்லாம் அது பாதிக்கும். அதனால சர்க்கரை பத்தி கவலைப்படவே வேண்டாம். உணவு கட்டுப்பாடுலேயே 75% கட்டுப்பாடு வந்துரும். அந்த எக்ஸர்சைஸ் பண்ணும்போதும் நம்ம இத வச்சுக்கலாம். அடுத்தது இன்னும் என்ன ஒரு பயம் சொன்னா, இந்த சர்க்கரை எடுக்கிறவங்க, மாத்திரை சாப்பிடுறவங்க கண்டிப்பா கரெக்ட்டா சாப்பாடு சாப்பிடணும். இப்போ நம்ம என்ன சொல்வோம், சாப்பாட்டுக்கு முன்னாடி நீங்க இந்த மாத்திரை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவோம். நீங்க என்ன பண்ணணும், டிஃபன் ரெடியா வச்சுக்கணும். டிஃபன் ரெடியா வச்சுட்டு, மாத்திரைய சாப்பிட்டுட்டு, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த சாப்பாட சாப்பிடணும். ஆனா, இந்த வீட்ல வேலை செய்யற பெண்கள் என்ன பண்ணுவாங்க, சாப்பாட சாப்பிட்டுட்டு, அவங்க பாட்டுல வேலை செய்துட்டே இருப்பாங்க. செய்துட்டே இருக்கிறது தான் மயக்கம் வருது, வேர்த்து போகுது. இதெல்லாம் என்ன செய்யும்போதுன்னா, மாத்திரை சாப்பிடுறது எதுக்கு சாப்பிடுறோம்? சர்க்கரையுடைய அளவை குறைக்கிறதுக்கு சாப்பிடுறோம். இது 10 நிமிஷம் கழிச்சு உடனே சாப்பாடு சாப்பிடுங்கன்னு நம்ம சொல்றோம். சாப்பிடும்போது அந்த மாத்திரையும் வேலை செய்யும். சர்க்கரை ஒரே சீராக இருக்கும். அப்படி இல்லாம மாத்திரைய மட்டும் சாப்பிட்டுட்டு, வேலை செய்துட்டே இருந்துட்டு, உடம்புல இருக்க எனர்ஜியும் போயிட்டு, சக்தியும் போயிட்டு செய்யும்போது சர்க்கரையின் அளவு திடீர்னு குறைஞ்சிரும். சர்க்கரையின் அளவு குறையக்கூடாது. அந்த ஹைப்போகிளைசீமியா நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாரி என்ன பண்ணுவாங்க, இன்சுலின் போட்டுட்டு அவங்க பாட்டுல வேலை செய்துட்டு இருப்பாங்க. அந்த மாரி இருக்கக்கூடாது. மாத்திரை சாப்பிட்டாலோ, இன்சுலின் போட்டாலோ கரெக்ட் டைம்க்கு சாப்பிடணும். இப்ப டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு நம்ம என்ன சொல்றோம்? மணி அடிச்சா சாப்பாடு. நீங்க பாட்டுல மாத்திரை சாப்பிட்டுட்டு, அப்ப இப்ப நல்லா சொல்லக்கூடாது. காலையில எல்லாம் ஸ்கூலுக்கு போறாங்க, ஆஃபீஸ் போறாங்க.
போறாங்க, வேலை இருக்கு, பரவாயில்ல செய்து குடுங்க. நீங்க காலையில நேரத்துல இது மாத்திரையோ, ஊசியோ எடுக்க வேண்டாம். நீங்க காலையில ஒரு காஃபியோ, டீயோ சர்க்கரை இல்லாம சாப்பிடுங்க. ஒரு 1/2 டம்ளர். 1 தடவைங்கிறது 2 தரம் கூட குடிச்சிட்டு, இப்ப நீங்க ஒரு 9 மணிக்காவது சாப்ட்றணும். 9 மணிக்கு சாப்பிடும்போது ஒரு மாத்திரையும் எடுத்து கொஞ்சமா சாப்ட்டுக்கங்க. திருப்பி பசி எடுக்குதா? 11 மணிக்கு சாப்ட்டுருங்க. 2 இட்லி 8 மணிக்கு சாப்பிடுங்க. 2 இட்லி 11 மணிக்கு சாப்பிடுங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அடிக்கடி சாப்பிட்டுட்டு, இந்த ஹைப்போகிளைசீமியா வராம பார்த்துக்கணும். ஹைப்போகிளைசீமியாங்கிறது சர்க்கரையின் அளவு திடீர்னு குறைஞ்சு போறது. அப்படி திடீர்னு குறைஞ்சு போனா, படபடப்பு வரும், மயக்கம் வரும், தலை சுற்றல் வரும், உடம்பு ரொம்ப வேர்த்து விடும், கை, கால் தளர்ச்சி வரும். சிலருக்கு அப்படியே படுக்க வச்சிரும். சர்க்கரை அளவு ஜாஸ்தி இருக்கிறத விட, சர்க்கரை அளவு குறைந்து போறது மிகவும் ஆபத்து. சர்க்கரை அளவு ரொம்ப குறைஞ்சு போச்சு. இப்ப 70, 60ன்னு வந்தா பரவால்ல. சப்போஸ் சர்க்கரை அளவு 40, 30 வந்தா இட் இஸ் டேஞ்சரஸ். உடனே ஹாஸ்பிட்டல் போகணும். அந்த சர்க்கரை அளவு நம்ம நார்மல் கொண்டு வரணும். உடனே அது ஏத்துறதுக்கு என்னென்ன இன்ஜெக்ஷன் போடணுமோ, எத்தனை குளுக்கோஸ் குடுக்கணும், என்ன பண்ணணுமோ, அத கொண்டாந்து அந்த ஹைப்போகிளைசீமியாவ நம்ம கரெக்ட் பண்ணணும். அதனால சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க, இந்த ஹைப்போகிளைசியா வராம நம்ம பார்த்துக்கணும். அதனால எப்பவும் என்ன பண்ணணும், பாக்கெட்ல 2 சாக்லேட் வச்சுக்கங்க, மிட்டாய் வச்சுக்கங்க. இல்லாட்டி ஒரு சர்க்கரைய கொஞ்சம் கட்டி வச்சுக்கங்க. வீட்ல இருந்தா பரவால்ல. சப்போஸ் வெளிய போறோம். அந்த டைமுக்கு சாப்பிட முடியல. பசிக்கிற மாரி இருக்கு, தலை சுத்துற மாரி இருக்குன்னு சொன்னா, உடனே எங்கன்னா கடை இருந்தா, பக்கத்துல இருந்தா ஒரு சர்க்கரை போட்டு ஒரு காஃபியோ, டீயோ வாங்கி குடிச்சுக்கலாம். இல்ல அந்த சர்க்கரைய இந்த சாக்லேட்ட போட்டு சாப்பிட்டுட்டு, பக்கத்துல ஒரு டாக்டர்ட்ட போய் குளுக்கோஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும். ஹைப்போகிளைசீமியா வராம பார்த்துக்கணும். சர்க்கரை கொஞ்சம் ஏறி இருந்தா கூட பரவால்ல. நம்ம டயட்ல கரெக்ட் பண்ணி, மத்த வகையில கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஹைப்போகிளைசீமியா வராம நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த பயம் இந்த சர்க்கரை பேஷண்ட்ஸ்ல ஹைப்போகிளைசீமியா. இத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப சர்க்கரை ஜாஸ்தி இருக்கறனால என்னென்ன ஆகும்? அது நம்மளுக்கு வெளியவே தெரியாது. இப்ப சர்க்கரை ஜாஸ்தி இருக்கு. அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஜாஸ்தின்னா நம்ம எவ்வளோ சொல்றோம்? 400, 500. இப்போ சர்க்கரையின் அளவு சாப்பிடறதுக்கு முன்னால 100, 120 வரைக்கும் இருக்கலாம். சாப்பிட்ட பிற்பாடு 150, 120, 150 இந்த லெவலுக்கு வந்தா இட் இஸ் நார்மல். ஆனா இதே சர்க்கரை 400, 500ன்னு போகும்போது, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. பார்க்கும்போது அவங்க நார்மலா இருப்பாங்க. நம்ப சர்க்கரை டெஸ்ட் பண்ணும்போது தான் தெரியும். அது 500, 600. அந்த 500, 600ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. இந்த 500, 600 பேஷண்ட்ஸ் பார்க்கும்போது ஒண்ணும் தெரியாது. தே வில் பி ஹெல்தி. பார்த்தா எல்லா வேலை ரொட்டீன் வேலை செய்துட்டு, எப்பவும் போல அலைஞ்சுட்டு, பார்க்கும்போது அவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு வித்தியாசம் தெரியாது. ஆனா, நான் சொன்ன சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கண்ண பாதிக்கும், மூளைய பாதிக்கும், கால் நரம்புகள பாதிக்கும், கால் விரலுக்கு போற ரத்த ஓட்டத்த குறைவு பண்ணிரும், கிட்னி வேலை செய்றத கம்மி பண்ணிரும், பேங்க்ரியாஸ் போயிரும், லிவர் போயிரும். இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப அவசியமான உறுப்புகள். இதெல்லாம் நல்லா இருந்தா தான் நம்ம ஹெல்த்தியா இருக்க முடியும். இப்போ இந்த சர்க்கரைய இதெல்லாம் கெடுத்துருங்கிறது 500, 600 நம்ம டெஸ்ட் பண்ணும்போது தான் தெரியும். இந்த மாரி வச்சுக்க கூடாது. நம்ம சர்க்கரைய எப்பவும் கரெக்ட்டா நம்ம வச்சுக்கணும். 400, 500 வந்தாலும் இன்சுலின் போட்டு, அத போட்டு அட்மிட் பண்ணி, அளவான சாப்பாடு குடுத்து, அவங்கள கொண்டு அந்த சர்க்கரைய குறைச்சு நார்மல் பண்ணிக்கலாம். அதனால சர்க்கரை வந்துச்சேன்னு கவலைப்பட வேண்டாம். உணவு கட்டுப்பாட்டுலயும் மருந்து நெறைய இருக்கு இப்போ. இன்சுலின் இருக்கு, மாத்திரைகள் இருக்கு. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு, மாத்திரையும் சாப்பிட்டுட்டு, எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு, நம்ம டயட் கண்ட்ரோல்ல இருந்தா, கண்டிப்பா இந்த டயபெட்டிஸ் நம்மள ஒண்ணும் பண்ணாது. இப்ப டயபெட்டிஸ் இருக்குன்னு தெரியும். இன்சுலின் உற்பத்தி ஆகலைன்னு தெரியும். இப்போ உற்பத்தி ஆகாத இன்சுலின் எப்போ உற்பத்தி ஆகும்? இப்ப 30 வயசுல உற்பத்தி ஆகல, 40 வயசுல உற்பத்தி ஆகல, 50 வயசுல உற்பத்தி ஆகுமா? 60 வயசுல உற்பத்தி ஆகுமா? ஆகாது. இன்னைக்கு இல்லன்னா அது இருக்காது. இல்லன்னு நம்மளுக்கு தெரியும். அப்ப இல்லன்னு தெரிஞ்ச பிற்பாடு, அதோட நம்ம வாழ பழகிக்கணும். அப்ப அது ஒரு குறைபாடு. அத நம்ம எப்படி சரி பண்ணிக்கணும்? எந்த மாரி உணவு எடுத்துக்கணும்? இதே மாரி நம்மளும் மத்தவங்களும் ஒண்ணுதான். மத்தவங்களுக்கு எப்படி இருக்கோ, அதே மாரி தான் நம்ம உடம்பு. அவங்களுக்கு சர்க்கரை இல்ல, நம்மளுக்கு சர்க்கரை இருக்கு. அதனால உணவு கட்டுப்பாடு எப்படி வச்சுக்கணும்? எப்படி சாப்பிடணும்? எப்படி எக்ஸர்சைஸ் பண்ணணும்? இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு எதுவுமே வராது. நம்மளும் அந்த சர்க்கரையிலருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். இது ஒரு பரம்பரை வியாதி கூட.
நம்ம இதெல்லாம் இருந்தா கூட பரம்பரையா இருந்தா கூட வரலாம். எப்படி வந்தாலும் சரி, அதை நம்ம கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம். உணவு கட்டுப்பாடு மிகவும் முக்கியம். எக்ஸர்சைஸ் ரொம்ப முக்கியம். ஹைப்போகிளைசீமியா வராம பார்த்துக்கணும். நம்மளுடைய வைட்டல் ஆர்கன்ஸ், ஹார்ட்டு, கிட்னி, லிவரு, மூளை இதெல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும். எந்த உறுப்பும் பாதிக்காம நம்ம பார்க்கணும். கடவுள் நமக்கு அருமையான உறுப்புக்களை தான் கொடுத்திருக்கிறார். பிறந்ததுலேருந்து அந்த கண்ணு, காது, கிட்னி, ஹார்ட்டு எவ்வளோ அருமையான உறுப்புகள், எவ்வளோ நல்ல வேலை செய்யற உறுப்புகள் கொடுத்திருக்காரு. இதுல ஒரு உறுப்பையாவது நமக்கு செய்ய முடியுமா? ஒரு உறுப்பையாவது திருப்பி நம்மளுக்கு கொடுக்க முடியுமா? இந்த ஒரு ஹார்ட் இல்லைன்னா வேற ஒரு ஹார்ட் நம்ம முன்னாடி உற்பத்தி பண்ண முடியுமா? எத்தனை ரூபாய் கொடுத்தாலும் அது திருப்பி கிடைக்காது. அதனால இருக்கிற ஆர்கன்ஸை நம்ம பாதுகாத்துக்கணும். நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மள ஹெல்த்தியா வச்சுக்கணும். கடைசி வரைக்கும் நம்ம ஹெல்த்தியா இருந்து படுக்காம என்னைக்கு நம்ம அடுத்தவங்களுக்கு உதவியா செய்யணும். நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு அடுத்தவங்களுக்கு உதவி செய்துட்டு நம்ம பிறந்ததின் பலனை நம்ம அனுபவிக்கணும். இதுதான் இந்த டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ற முறை. வணக்கம்ப்பா.